இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் பிரபல நடிகையாக இருந்தவர் பிரத்யூஷா. வயது 20. ஆந்திராவைச் சேர்ந்த இவர் தமிழில் மனுநீதி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். தவசி, கடல் பூக்கள் உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். 2002 பிப்ரவரியில் தன் காதலன் சித்தார்த் ரெட்டியுடன் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். பிரத்யூஷா இறந்தார். சித்தார்த் ரெட்டி உயிர் பிழைத்தார். இவர்களது காதலுக்கு சித்தார்த்தின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததே இந்த முடிவுக்கு காரணம் என கூறப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் ஹைதராபாத் விசாரணை கோர்ட் 2004இல் சித்தார்த் ரெட்டிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பை எதிர்த்து 2011இல் ஆந்திரா ஹைகோர்ட்டில் சித்தார்த் மேல்முறையீடு செய்தார். அதில் தண்டனை 2 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. ஜாமீனில் வந்த சித்தார்த் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடுக்கு போனார். நடிகை பிரத்யூஷாவின் தாய் சரோஜினி தேவியும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். தன் மகளின் மரணம் தற்கொலை அல்ல, திட்டமிட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என அவர் கூறியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ராஜேஷ் பிண்டல் மற்றும் மன்மோகன் அடங்கிய அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். பிரத்யூஷா கழுத்து நெரிக்கப்பட்டதற்கான அல்லது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை. இது விஷம் அருந்தியதால் ஏற்பட்ட மரணம் என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவரது தாய் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்கிறோம். அதே நேரம் தற்கொலைக்கு தூண்டிய குற்றச்சாட்டில் சித்தார்த் ரெட்டி குற்றவாளி என்பது உறுதி செய்யப்படுகிறது. அவரது மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஜாமீனில் உள்ள சித்தார்த் இன்னும் 4 வாரங்களுக்குள் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்து சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். நடிகை பிரத்யூஷா இறந்து 23 ஆண்டுகளுக்கு பின் தீர்ப்பு கிடைத்துள்ளது.